லாஸ்ட் கிளாஸ் வந்து என்னென்னலாம் பார்த்தோம்? ஐ திங்க் பேசிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சார்ஜஸ்ல இருந்து பார்த்தோமா? கரெக்டா? And then we have discussed about the Coulomb's law of electrostatic force. ஸோ அதுல வந்து கொஞ்சம் சம்ஸ் வந்து பார்த்துருந்தோம். ஓகே ஃபைன். ஸோ பேசிக்கா வந்து Coulomb's law அப்படின்ற law வந்து டூ சார்ஜஸ் இருந்ததுன்னா டூ சார்ஜஸ்க்கு இடையில இருக்கிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் ரெண்டுமே வந்து we can find the value of force by using the Coulomb's law. ஓகேவா? ஃபைன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம Coulomb's lawவோட வெக்டார் ஃபார்மேட்ல இருந்து நம்ம வந்து சம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, ஸோ இது முடிச்சிட்டோம். ரெண்டு பாயிண்ட் இருந்ததுன்னா அந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது பார்த்துக்கோங்க. 2 free point charges for you. Okay. So we'll start with the Coulomb's law in vector form. So Coulomb's law in vector form. இப்போ ஒண்ணுல ஃபோர்ஸ் ரெண்டு சார்ஜ் கடையில ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னோம்ல, அந்த ஃபோர்ஸே வந்து ஃபோர்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஸோ அந்த வெக்டார் வந்து எப்படி ஆக்ட் ஆகும், அந்த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி லைட்டா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், அது எப்படி வேரி ஆகும் அப்படின்றது. அது இன்னும் வெக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் லைக் டைரக்ஷன் எப்படி இருக்கும், அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற லைக் நேம்ஸ் வச்சு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இப்போ same consider the same scenario where we have two charges q1 and q2. Let's say I have charges q1 here, q2 over here. சரியா? q1 and q2 அப்படின்னு ரெண்டு சார்ஜ் இருக்கு. Let's say these are two charges. இப்போ இந்த சார்ஜ் ரெண்டுமே வந்து கன்சிடர் போத் சார்ஜஸ் as பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜஸ். ரெண்டு சார்ஜ் வந்து பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது ரெண்டும் பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா லைக் தே வில் பி ஹேவிங் அ ரிபல்சிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் தம். ஸோ ஒரு ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்லையும் இன்னொரு ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்லையும் இருக்கும். ஓகே, இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடு உள்ளத ஃபோர்ஸ், இதோட நேம் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் 2 டியூ டு சார்ஜ் 1. ஓகே, ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் 2 டியூ டு சார்ஜ் 1. இப்போ இது என்ன எடுத்துக்கலாம், ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் 1 டியூ டு சார்ஜ் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? தீஸ் ஆர் த டூ ஃபோர்ஸஸ். Now these two like charges are at a distance of r in between them. சரியா? இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து we are considering the charge value as distance value as r. இது ரெண்டுக்கும் r டிஸ்டன்ஸ் இருக்கு. இப்போ இதுல வந்து நம்ம ஃபோர்ஸோட டைரக்ஷனையும் லைக் ஃபோர்ஸோட டைரக்ஷனை சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா r1 r2 அப்படின்னு சொல்லி ரெண்டு பொசிஷன் வெக்டார் எடுக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வெக்டார் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா தட் இஸ் கோயிங் ஃப்ரம் சார்ஜ் q1 டு q2. q1ல இருந்து q2க்கு போற ஒரு டைரக்ஷன் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அந்த வெக்டார் எப்படி இருக்குன்னா q1ல இருந்து q2க்கு போகுது, அதனால r12 கேப் அப்படின்னு எடுத்துக்கிறோம். திஸ் அதே போல 2ல இருந்து 1க்கு போறத r21 கேப் அப்படின்னு ரெண்டு வெக்டார் எடுத்துக்கிறோம். சரி, இப்போ இந்த ரெண்டு வெக்டாரும் பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம வெக்டார் சிம்பிள் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா ஃபோர்ஸ்க்கு இப்படி போட்டிருக்கோம். ஆனா இங்க ஆருக்கு எப்படி போட்டிருக்கோம்னா இந்த மாதிரி ஒரு கேப் வச்சு ஒரு ஷேப்ல போட்டிருக்கோம். இதுக்கு பேர் கேப் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் கால்ட் யூனிட் வெக்டார். ஓகே, ஸோ ஒரு யூனிட் வெக்டார் அப்படின்றது என்ன அப்படின்னா மேபி உங்களுக்கு தெரியாம இருந்ததுன்னா தெரிஞ்சுக்கோங்க. யூனிட் வெக்டார் அப்படின்றது மேக்னிடியூட் வேல்யூ 1 இருந்து அதுக்கு ஒரு டைரக்ஷன் இருந்ததுன்னா அது வந்து யூனிட் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூனிட் வெக்டார் அப்படின்றத எப்படி டினோட் பண்ணலாம்னா r கேப் ஈக்குவல் டு r வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் r வெக்டார். ஸோ r வெக்டார் அப்படின்னா ஒரு வெக்டாருக்கு என்னென்ன இருக்கும்னா மேக்னிடியூட் பிளஸ் டைரக்ஷன் இருக்கும் ஜென்ரலா. மேக்னிடியூட் ஆஃப் r வெக்டார் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துப்போம். ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா ஒன்லி மேக்னிடியூட் வேல்யூ மட்டும் தான் இதுல இருந்து கிடைக்கும். அது என்ன மேக்னிடியூட் வேல்யூ அப்படின்னா இப்போ வந்து என்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இந்த ஆப்ஜெக்ட் மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. லெட்ஸ் சே 10 நியூட்டன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. இப்போ இதை வந்து நான் கொண்டு போயிட்டு ஒரு கிராஃப்ல வைக்கிறேன் அப்படின்னா அந்த கிராஃப் எப்படி இருக்கும்,
இது வந்து y ஆக்சிஸ், பாசிட்டிவ் y, நெகட்டிவ் y, பாசிட்டிவ் எக்ஸ் அண்ட் நெகட்டிவ் எக்ஸ் இப்படி இருக்கும். அப்ப இங்க என்ன ஆகும் அப்படின்னா பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல எனக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட் மேல ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து நான் என்ன சொல்லலாம்னா ஃபோர்ஸோட டைரக்ஷன் மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து 10 அப்படின்னு சொல்லலாம். சரியா? மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து 10 நியூட்டன் சொல்லலாம். அதே நேரம் டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் நான் என்ன சொல்லலாம்? டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸை பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் அப்படின்ற டைரக்ஷனை வச்சு நான் வந்து சொல்லலாம். சரியா? ஸோ திஸ் இஸ் ஹவ் வி கேன் டெல் போத் மேக்னிடியூட் வேல்யூ அஸ் வெல் அஸ் டைரக்ஷன் ஃபார் அ ஃபோர்ஸ். சரியா? ஓகே. இப்போ நான் வந்து இந்த டைரக்ஷனை நான் வந்து டுவர்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லாம சொல்றதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆர் கேப் வெக்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆர் கேப்புக்கு பதிலாக எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நான் ஐ கேப் அப்படின்னு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ 10 ஐ கேப்ல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா எக்ஸோட டைரக்ஷன்ல 10ங்கிற மேக்னிடியூட்ல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். சரியா? திஸ் இஸ் ஒன் திங். இப்போ ஆர் கேப் அப்படின்றது அதுதான். ஸோ இப்போ வந்து நான் ஆர்க்கு மாடுலஸ் எடுக்கிறேன். இப்போ 10 நியூட்டன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா 10 நியூட்டன் ஆஃப் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் ஆர் அலாங் பிளஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அலாங் பிளஸ் எஸ் ஆக்சிஸ். இந்த ஃபோர்ஸ் எடுத்துக்கலாம். இதுல 10ங்கிறது மேக்னிடியூட் பிளஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறது டைரக்ஷன். இப்போ 10 நியூட்டன் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து மேக்னிடியூட் வேல்யூ. ஸோ இப்போ நான் ஒரு ஃபோர்ஸ் சொன்னா 10 நியூட்டன் கிடைச்சிரும், பிளஸ் எக்ஸ் டைரக்ஷன் வந்து இதுல கிடைச்சிரும். டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டர்னா வெறும் 10 நியூட்டன் மட்டும் அர்த்தம். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்றோம் அப்படின்னா எனக்கு என்ன மட்டும் தான் கிடைக்கும்னா வெறும் டைரக்ஷன் மட்டும் கிடைக்கும். ஸோ ஆர் கேப் அப்படின்றது இட் இஸ் யூனிட் வெக்டர் அண்ட் இட் ஒன்லி ஹேவ் டைரக்ஷன் அலோன். இதை தெரிஞ்சுக்கோங்க, பிகாஸ் வி ஆர் கோயிங் டு யூஸ் டைரக்ஷன் வெக்டர்ஸ் இன் சம் ஆஃப் த சாப்டர்ஸ் இன் 12th ஸ்டாண்டர்ட். ஸோ யூனிட் வெக்டர் அப்படின்றது இட் வில் ஒன்லி ஹேவ் டைரக்ஷன். ஒய் மீன்ஸ் we will be dividing vector divided by modulus of vector. இப்போ modulus magnitude cancel ஆயிட்டு டைரக்ஷன் மட்டும் கிடைக்கும். சரி, இப்போ அந்த R12 அப்படின்ற இந்த வெக்டரோட டைரக்ஷன் Q1ல இருந்து Q2 வரையும் அண்ட் R2 வந்து Q2ல இருந்து Q1 வரையும். சரி, இப்போ இதை பாத்தீங்க அப்படின்னா இந்த R12 வெக்டரும் ஃபோர்ஸ் F21 சேம் டைரக்ஷனா இருக்கும் அண்ட் R21 வெக்டரும் F12 வெக்டரும் will be in the same direction. So அதுதான் வந்து இங்க another important thing. So நம்ம இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷனை நம்ம வந்து மென்ஷன் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா we can use these notations. சப்போஸ் வந்து உங்களுக்கு புக்ல R1 to R21 வந்து வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைரக்ஷனை அவங்க வந்து R21 கேப் பண்ணும், இந்த டைரக்ஷனை R12 கேப்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஃபோர்ஸ் எழுதுறப்போ இந்த டைரக்ஷனும் இந்த ஃபோர்ஸும் சேம். அப்போ நீங்க அந்த வெக்டர் ஆர் கேப் வந்து அந்த ஃபார்முலால போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் let's consider the force acting on the charge Q2. சரியா? so charge Q2 Q1 Q2 ரெண்டு ஃபோர்ஸ் சார்ஜ் இருக்கு பாத்தீங்களா, இதுல சார்ஜ் Q2ல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் பத்தி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். லெட்ஸ் சே சார்ஜ் Q2ல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் நான் F2 எடுத்து. ஓகே, ஸ்மால் Q தான் யூஸ் பண்ணிருக்கோம். we'll use the same here. சார்ஜ் Q2 அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா force acting on charge Q2 due to Q1 which will be equal to k Q1 Q2 by R squared. So 1 by 4 by epsilon naught Q1 Q2 divided by R squared அப்படின்றது like distance between them R squared. Now இது ஃபோர்ஸ்ங்கிறது வெக்டார் குவான்டிட்டிங்கிறதுனால we have to mention the direction also. So F12 towards the right hand side போகுது, அதே போல வேற என்ன இங்க அதே டைரக்ஷன்ல போகுது R21 கேப் அதே டைரக்ஷன்ல போகுது. So we can write F21 R12 தானே மாத்தி எழுதியிருக்கேன், 21 கிடையாது, R12 கேப். இது புரியுதா டைரக்ஷன் எப்படி எழுதணும் அப்படின்றது? guys can you understand? Yes sir. டவுட் இல்லல? டைரக்ஷன் நீங்க இந்த டேர்மை மாத்தி எழுதினாலும் அதுக்கேத்த மாதிரி டைரக்ஷன் நீங்க மாத்தி எழுதணும். ஸோ டைரக்ஷனை நீங்க மாத்தி எழுதினாலும் அதுக்கேற்ற மாதிரி வெக்டார் சிம்பிள் போட்டுக்கோங்க. அது வந்து கொஞ்சம் மேக் ஷூர் யூ ஆர் டு லைக் யூசிங் த ப்ராப்பர் வெக்டார் சிம்பிள்ஸ் லைக் டைரக்ஷன் யூனிட் வெக்டர்ஸ் ப்ராப்பரா வந்து மென்ஷன் பண்ணி. சரியா? ஸோ நெக்ஸ்ட் F
F21 எழுதிட்டோம். Now we will go for the F12 vector. That is force acting on charge Q1. And இந்த R12 vector அப்படின்றது எப்படி எழுதிக்கலாம்? And we will go for the force acting on charge Q1. Will be F12 vector equal to 1 by 4 pi epsilon naught Q1 Q2 divided by R square. And F12 எந்த டைரக்ஷன்ல போகுது? F12ங்கிறது இங்க என்ன டைரக்ஷன்ல போகுது? F12 இந்த டைரக்ஷன்ல, that is in this direction. அதே டைரக்ஷன்ல R12 அப்படின்ற வெக்டார் போகுது. இப்ப என்ன பண்ணலாம்? Can write sorry R21 green மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். R21 கேப் அப்படின்னு எழுதிக்கலாம். இது புரிஞ்சுதா? வெக்டார் சிம்பிள் பாத்துக்கோங்க. எந்த டைரக்ஷனோ அதுக்கேற்ற மாதிரி ஃபோர்ஸோட டைரக்ஷனுக்கும் அந்த R வேல்யூக்கும் டைரக்ஷனுக்கும் சரியா? And where we can write R21 cap equal to R21 vector divided by modulus of R21. Yes, இது புரிஞ்சுதா? Any doubt? No doubt, sir. Okay. Fine. So அடுத்து இன்னொரு விஷயமும் இதுல சொல்லலாம். என்ன அப்படின்னா, can write R12 vector equal to minus of R21 vector, since both are having same distance, same magnitude, and therefore F12 vector will be equal to minus of F21 vector. That is, both are having equal and opposite direction. அதனால இது வந்து இப்படி சொல்லலாம். ஸோ இதுல இன்னொன்னு என்னன்னா, this proves that Newton's law of force அதையும் வந்து இதுல வந்து ப்ரூவ் பண்ணலாம். சரியா? ஓகே, இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. Let me know when you complete, like maybe in the chat box. Then we will move on to the next topic, that is dielectric transform. Okay. Done, sir.
Guys, everyone completed? Yes, sir. Okay, fine. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ இந்த டேர்ம் வந்து நம்ம மேபி நடத்துறப்ப நான் சொல்லியிருக்கலாம், இதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி. டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், ஸோ இது ஒரு டாபிக் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்றது, ஆர் வி கேன் கால் இட் அஸ் ரிலேட்டிவ் permittivity. ரிலேட்டிவ் permittivity. ஓகே, ஸோ டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இப்போ வந்து நம்ம ஒரு லைக் எஃப் ஃபார்முலா பார்க்குறப்ப k q1 q2 by r square where k equal to 1 divided by 4 pi epsilon r அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த 4 தெரியும், 5 pi தெரியும், 22/7. இந்த எப்சிலான் ஆர்னா என்ன? திஸ் இஸ் கால், இந்த எப்சிலான் ஆர்னா என்னன்னு தெரியுமா? இந்த எப்சிலான் ஆர் தான் என்ன அப்படின்னா பெர்மிட்டிவிட்டி. ஓகே, பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஏர் அல்லது ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூம், சம்திங் லைக் திஸ். ஓகே, இப்போ இதுதான் வந்து அந்த வேல்யூல உள்ள பெர்மிட்டிவிட்டி. ஸோ பெர்மிட்டிவிட்டினா என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? ஓகே, ஸோ இந்த நேம்லயே நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஒரு சின்ன க்ளூ மாதிரி இருக்கு. என்ன அப்படின்னா நேம் இட் செல்ஃப் கண்டெயின் வாட் இஸ் அ டேர்ம், பெர்மிட் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து இருக்கு, பெர்மிட். ஸோ யூஸ்வலா பெர்மிட்னா என்ன? வாட் இஸ் பை பெர்மிட்? யூ ஆர் அலோவிங் சம்திங், ஏதோ ஒரு விஷயத்த அலோவ் பண்றோம் அப்படின்னா அதை பெர்மிட் அப்படின்னு சொல்லலாம், பர்மிஷன், பெர்மிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்க ஏதோ ஒரு விஷயத்த ஏதோ ஒண்ணு அலோவ் பண்ண போகுது, அதுதான் வந்து நம்ம பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லப்போம். சரியா? ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 2 சார்ஜ் எடுத்துக்கலாம். இந்த 2 சார்ஜ் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சேம் ஏதோ 2 சார்ஜ், ரேண்டமா 2 சார்ஜ், அண்ட் இட் இஸ் கெப்ட் அட் அ டிஸ்டன்ஸ் ஆர், ஏதோ ஒரு ரேண்டமான ஒரு டிஸ்டன்ஸ்ல நான் வந்து வச்சிருக்கேன். ஓகே, ஏதோ ஒரு சார்ஜ் q1 q2. ஸோ இது அட்ராக்ஷனோ ரிப்பல்ஷனோ, பட் தே வில் பி எக்ஸ்பீரியன்சிங் அ force in between them. For example, if they are both are positive charges, it will experience a force in this direction as well as in the opposite direction, that is a repulsive force. Okay, இது வந்து நான் என்ன வச்சிருக்கேன்னா, this is kept in a air medium. நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த 2 சார்ஜை இதே சேம் q1 q2 வேல்யூல இருக்க 2 சார்ஜ் எடுத்துட்டு போய் சேம் டிஸ்டன்ஸ்ல நான் என்ன பண்றேன்னா, ஏருக்கு பதிலா we are keeping the same charges under water. சரியா? இப்போ நான் என்ன பண்றேன்னா, இதை எடுத்துட்டு போயிட்டு வாட்டர்ல வைக்கிறேன். சரியா? ஸோ வாட்டருக்குள்ள இதை வந்து நான் வைக்கிறப்போ கவனிச்சுக்கோ, வாட்டருக்குள்ள வைக்கிறப்போ ஆல்ரெடி இந்த 2க்கு இடையில வந்து ஒரு ஃபோர்ஸ் இருந்தது. அது ஏதோ ஒரு வேல்யூவா இருக்கலாம், 8 × 10⁻³ நியூட்டன், சம்திங், ஏதோ ஒரு வேல்யூவா இருக்கலாம். இப்போ அதே வேல்யூ நீங்க ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அதே டிஸ்டன்ஸ்க்கு அதே சார்ஜுக்கு வாட்டருக்குள்ள இருக்குமா அப்படின்னா, இந்த வேல்யூ வந்து என்ன ஆகாதுன்னா இருக்காது. இட் வில் டிஃபர். இது என்ன ஆகும் அப்படின்னா, அதே வேல்யூ வாட்டருக்குள்ள ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்க்கு இருக்காது. என்ன ஆகும்னா, இந்த வேல்யூ வில் சேஞ்ச், ஃபோர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். சரியா? இதுதான் நம்ம என்ன சொல்றோம், அதாவது இது வந்து சேஞ்ச் ஆகும். இந்த பெர்மிட்டிவிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு மீடியம் எந்த அளவுக்கு ஒரு சார்ஜ் மேல இன்னொரு சார்ஜ ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ எக்ஸர்ட் பண்ண அலோவ் பண்ணுது. லைக் வந்து ஒரு சார்ஜ் மேல இன்னொரு சார்ஜ் எவ்வளவு ஃபோர்ஸ வந்து அட்ராக்ஷனோ ரிப்பல்ஷனோ பண்ணலாம் அப்படின்றத எந்த அளவுக்கு அலோவ் பண்ணுதோ அத நாம பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த மீடியம் அப்படின்னு சொல்றோம். இது புரியுதா கைஸ்? இது புரியுதா? மறுபடியும் சொல்றேன், ஒரு சார்ஜ் மேல இன்னொரு சார்ஜ் எந்த அளவு ஃபோர்ஸ, அட்ராக்ஷனோ ரிப்பல்ஷனோ, எந்த அளவு ஃபோர்ஸ இன்னொரு சார்ஜ் மேல எக்ஸர்ட் இன் த சென்ஸ் அது மேல வந்து உருவாக்க அப்படின்னு சொல்லலாம், எக்ஸர்ட் பண்ண அலோவ் பண்ணுதோ அத நாம வந்து பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம். இது புரியுதா? பேசிக். எஸ் சார். புரியுதா? ஸோ இதுதான் வந்து நம்ம பெர்மிட்டிவிட்டின்னு சொல்றோம். இது வந்து பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த யூஸ்வலா நம்ம இந்த 9 × 10⁻9 போடுறது இந்த ஃபார்முலால இங்க இருக்கிறது வந்து பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஏர். சப்போஸ் நான் வேற ஏதோ ஒரு மீடியம் யூஸ் பண்றேன் அப்படின்னா, இப்போ இந்த 2 சார்ஜ் எடுத்து தண்ணிக்குள்ள வைக்கிறேன்னா, இந்த ஃபார்முலா வில் பிகம் 1/4 pi எப்சிலான் m. எப்சிலான் m அப்படின்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம். ஸோ இங்க எப்சிலான் m வந்து வாட்டர்ல வச்சோம் அப்படின்னா எப்சிலான் wன்னு ஆயிரும். அப்போ உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, இந்த வேல்யூ வந்து வாட்டர் மீடியம்ல உள்ள வாட்டருக்கான பெர்மிட்டிவிட்டி வேல்யூவை சப்ஸ்டிட் பண்றப்போ உங்களுக்கு என்ன வேல்யூ வருதோ அதுக்கேற்ற மாதிரி சம் வந்து சால்வ்.
ஸோ இதுதான் வந்து permittivity. Now we will go for the next thing, that is relative permittivity. ஸோ ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டினா நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் படிச்சிருப்போம். ரிலேட்டிவ் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக். அதுல என்னன்னா ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் வேக்யூம் டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம் அப்படின்னு ஒரு ஃபார்முலா படிப்போம். இதுதான் வந்து பேசிக்கா வந்து ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ அதே போல இங்க ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அப்படின்றது சம்திங் சிமிலர் டு திஸ். ஸோ ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அப்படின்றது ரெண்டு விஷயத்த ரிலேட் பண்ண போறோம். ஒன்னு என்னன்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் vacuum, like for permittivity in free space. Off கூட வேணா, permittivity in free space. Free spaceல எந்த அளவுக்கு அதுக்கு permittivity இருக்கு divided by permittivity in medium. நம்ம வைக்கக்கூடிய அந்த மீடியம்ல எவ்வளவு permittivity இருக்கு, இந்த ரேஷியோ கண்டுபிடிச்சோம்னா that will give you the relative permittivity of the those medium. சரியா? relative permittivity கிடைச்சிடும். இதை நம்ம சிம்பிளா ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா எப்சலான் ஆர், ஆருங்கிறது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி, ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் ஏர் அப்படின்றது எப்சலான் நாட் ஓ அல்லது அந்த மாதிரி எடுத்துக்கலாம், டிவைடட் பை ஓகே. இப்போ இது இல்ல, இப்படி வந்து எடுத்துக்கலாம். ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அப்படின்றத நம்ம அடுத்து வரலாம். இப்போ ஃபோர்ஸ் இன் வேக்யூம் டிவைடட் பை ஃபோர்ஸ் இன் மீடியம். ஸோ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 1 divided by 4 pi epsilon naught, vacuum-க்கு epsilon naught, q1 q2 by r square, same charge same distance, 1 by 4 pi epsilon m, q1 q2 by r square. இப்போ என்ன ஆகும்னா இதெல்லாம் கேன்சல் ஆயிரும். So we have the numerator as 1 by epsilon naught divided by 1 by epsilon m. So இது என்ன ஆகும், epsilon m மேல போயிடும், epsilon naught கீழே வந்துடும். சரியா? So force in vacuum divided by force in medium will be equal to epsilon m divided by epsilon o. சரியா? force in vacuum or air அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் பாத்தீங்கன்னா சேமா இருக்காது, லைக் மேல கீழே அப்படின்னு இருக்கும். திஸ் ரேஷியோ இருக்கு பாத்தீங்களா, எப்சலான் எம் பை எப்சலான் நாட், இந்த ரேஷியோவை தான் எப்சலான் ஆர் அப்படின்னு சொல்றோம். சரியா? அப்ப இங்க ஃபார்முலால நம்ம வந்து மாத்தி எழுதிருக்கோம். ஃப்ரீ ஸ்பேஸ் மேல வராது, ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து கீழே வரும், மீடியம் வந்து மேல வரும். மீடியம் டிவைடட் பை ஃப்ரீ ஸ்பேஸ். நீங்க ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஃபார்முலா எடுத்தீங்கன்னா மியூ ஈக்குவல் டு சி பை வி, அதாவது சி பை வினா என்ன ஃபார்முலா, ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் ஆர் வேக்யூம் டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம். இதுல வந்து மீடியம் கீழே வரும், ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ல மீடியம் கீழே வரும். நான் கம்பேரிசனுக்காக சொல்றேன், கம்பேர் பண்ணிக்கோங்க. அதுவே ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டியில மீடியம் வந்து மேல வரும், ஃப்ரீ ஸ்பேஸ் தான் கீழே வரும். சரியா? ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட கம்பேர் பண்றப்ப இது வந்து அந்த மாதிரி ரேஷியோ வந்து மேல கீழே மாறி வரும். இதை சேர்த்து ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா இட் வில் பி லைக் மேபி இதை மாத்தி எழுதாம இருப்பீங்க. ஃபைன். ஸோ அப்போ இது என்ன சொல்லலாம், எப்சலான் ஆர் ஈக்குவல் டு எப்சலான் எம் டிவைடட் பை எப்சலான் ஓ. ஓகே. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், ஃபோர்ஸ் between the two charges in air divided by force between the two charges in medium அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? இந்த ஃபார்முலா புரியுதா? ஓகே. இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு சம் கொடுக்கறப்ப எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, எப்சலான் ஏதோ 2 சார்ஜ் கொடுத்துட்டு 2 சார்ஜ் வந்து இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, அந்த 2 சார்ஜும் வாட்டருக்குள்ள இருக்கு, வாட்டரோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி வேல்யூ கொடுப்பாங்க. ஓகே. ஸோ ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டினா உங்களுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, எப்சலான் ஆரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜஸ் கேட்பாங்க, 1 by 4 pi எப்சலான் எம் தான் வேணும், q1 q2 by r square. எப்சலான் எம் என்னன்னு தெரிஞ்சதுன்னா யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஃபோர்ஸ். கரெக்டா? இப்போ எப்சலான் எம் ஓட வேல்யூ வேணும்னா என்ன பண்ணணும், we have to take the epsilon m from this equation. ஸோ இதுல இருந்து எடுத்தோம் அப்படின்னா epsilon m equal to
எப்சலான் நாட் இன்டூ எப்சலான் ஆர் அப்படின்னு கிடைக்கும். சரியா? எப்சலான் நாட் இன்டூ எப்சலான் ஆர் ஃபார்முலா வந்து இப்படி சேஞ்ச் ஆகும். இப்போ எப்சலான் எம்முக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா எப்சலான் ஆர் இன்டூ எப்சலான் ஆர் யூஸ் பண்ணலாம். ஸோ 1/4 பை எப்சலான் நாட் இன்டூ எப்சலான் ஆர் Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு ஃபார்முலா சேஞ்ச் ஆகும். சரியா? உங்களுக்கு எப்சலான் ஆர் வேல்யூ கொடுக்குறாங்க, ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த மீடியம் கொடுத்தாங்கன்னா அதை எடுத்துட்டு வந்து நேரா எப்சலான் நாட்டோட மல்டிபிள் பண்ணுங்க. தட் வில் கிவ் யூ த எப்சலான் லைக் எம் வேல்யூ. then you can able to find the answer very easily. புரிஞ்சுதா? இப்போ நீங்க இதை மல்டிப்ளை பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு இந்த வேல்யூ இது வந்து ஒரு வேலை கேட்டாங்கன்னா உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. 1/4 பை எப்சலானோட வேல்யூ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். 9 into 10 power 9 that is k வேல்யூ. எப்சலான் ஆரோட வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் எப்சலான் ஆர் வந்து 3 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஜஸ்ட் டிவைட் த வேல்யூ என்டையர் வேல்யூ பை 3 யூ வில் கெட் த நியூ கே வேல்யூ. k ஈக்குவல் டு 3 into 10 power 9 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இதை நீங்க மல்டிப்ளை பண்ற மாதிரிலாம் இருக்காது. மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ஒரு ரவுண்டான 9 வந்து டிவைட் பண்ற மாதிரி ஏதோ ஒரு ரவுண்டான நம்பர் கொடுப்பாங்க. டிவைட் த வேல்யூ அண்ட் கே வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிரும். தென் அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலால யூஸ் பண்ணிட்டு யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் த ஆன்சர் ஃபார் திஸ். இது புரியுதா சொல்றது கைஸ்? ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி புரிஞ்சுதா? டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அண்ட் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி புரியுதா? சார் அந்த லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் புரியல சார். லாஸ்ட்னா இதுவா? அதாவது எது புரியல சொல்றீங்க? எப்சலான் இந்த கடைசினா இதுவா? எஸ் சார். ஒண்ணும் இல்லம்மா, உங்களுக்கு வந்து எப்சலான் ஆரோட வேல்யூ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. எப்சலான் ஆரோட வேல்யூ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 12 அப்படின்னு கொடுக்குறாங்க. சரியா? இதை வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா எப்சலான் ஆர் வேல்யூ ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபார்முலால இதை வந்து வாட்டருக்குள்ள வச்சிருக்கோம். வாட்டரோட ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி வந்து 12 அப்படின்னு சொல்றாங்க. போர்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜஸ் கேட்டாங்கன்னா 1/4 பை எப்சலான் நாட் வந்து ஏர் மீடியம் உள்ளது ஃபார்முலா. இதை வந்து நம்ம என்ன மீடியமா மாத்திருக்கோம்னா ஏர் மீடியம் பதிலாக வாட்டர் மீடியமா மாத்துறோம். இது வாட்டர் மீடியம் உள்ளது. இதே ஃபார்முலாவை நம்ம எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம்னா எப்சலான் W ஈக்குவல் டு இங்க ஒரு ஃபார்முலா எழுதிருக்கோம் தெரியுதா? ஹியர் தெரியுதா? எப்சலான் மீடியம் ஈக்குவல் டு எப்சலான் நாட் இன்டு எப்சலான் நாட். அந்த ஃபார்முலால நம்ம என்ன எழுதலாம்? எப்சலான் W ஈக்குவல் டு எப்சலான் நாட் இன்டு எப்சலான் ஆர் அப்படின்னு எழுதலாம். நம்ம கொடுத்துருக்க ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டிய வேல்யூ வந்து ஈக்குவேஷனுக்குள்ள எடுத்துட்டு வந்துடலாம். சரியா? இது ஈக்குவேஷனுக்குள்ள எடுத்துட்டு வரீங்க. இது 12 அப்படின்னு கொடுத்துருக்கோம். நீங்க என்ன பண்ண தேவையில்லைன்னா 1/22/7 பையோட வேல்யூ டைம்ஸ் எப்சலான் நாட்டோட வேல்யூ வந்து 8.85 into 10 power 12 minus 12 into 12 இந்த மாதிரி போட்டு இது பெரிய கால்குலேஷன் போட்டு சால்வ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அதான் சொல்ல வரேன். இதுல 1/4 பை எப்சலான் நாட் இருக்கு பாத்தீங்களா? இதோட வேல்யூ நமக்கு தெரியும். தட் இஸ் 9 into 10 power 9. ஸோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனை 9 into 10 power 9 எழுதிட்டு டிவைடட் பை இந்த எப்சலான் ஆரோட வேல்யூ எழுதிக்கோங்க. ஏன்னா இந்த 1/4 பை எப்சலான் வேல்யூ வந்து மேல எழுதிட்டோம். டிவைடட் பை எப்சலான் ஆர். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? இது Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர். ஸோ 9 into 10 power 9 டிவைடட் பை 12. ஸோ இட்ஸ் கேன் பி ரிட்டன் அஸ் 3/4. அதுக்கப்புறம் அந்த 3/4 வந்து இங்க Q1 Q2 அதாவது லைக் டிவைட் ஆகுதா இல்ல மல்டிப்ளை அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் ஈஸி. நீங்க வந்து இந்த மாதிரி நான் ஆல்ரெடி இங்க மென்ஷன் பண்ணல ஃபுல்லா எழுதக்கூடாது. 1/4 பை 22/7 into 8.85 அந்த மாதிரி வந்து ஃபுல்லா எழுதி அதை வந்து டிவைட் பண்ணிட்டு இருக்க கூடாது. இந்த 1/4 பை எப்சிலான் ஆர் 9 into 9 எழுதிட்டு டிவைட் பை எப்சிலான் ஆர் போட்டு நீங்க சால்வ் பண்ணணும். அதான் சொல்ல வரேன். இது புரியுதா? எஸ் சார். புரியுதா? ஓகே. Copy this and let me know when you complete copying this. Okay. Chatல போடுங்க. Then we will move on to the next topic. Okay. Next topic is force between multiple charges. முடிச்சுட்டு சொல்லுங்க, we will discuss.
guys completed Yes, sir. Okay, fine. Next topic is force between multiple charges. இப்ப என்ன பண்ண போறோம்னா ஃபோர்ஸ் பிட்வீன் மல்டிபிள் சார்ஜ் படிக்க போறோம். இதுல ஒரு எக்ஸ்ட்ரா டாபிக் வந்து சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து படிக்க போறோம். ஸோ சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்லாம் என்ன அப்படின்னா, சப்போஸ் வந்து என்கிட்ட வந்து ஒரு ரெண்டு சார்ஜ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் Q1 அண்ட் Q2 அப்படின்னு ரெண்டு சார்ஜ் இருக்கு. இப்போ இது ரெண்டுக்கு நடுவில் எனக்கு என்ன இருக்குன்னா, சப்போஸ் இஃப் தே ஆர் பாசிட்டிவ் சார்ஜ், லைக் ஐ வில் பி ஹேவிங் அ ஃபோர்ஸ் F12 அண்ட் F21 அப்படின்னு ரெண்டு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். போத் வில் பி லைக் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். இதோட வேல்யூ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 நியூட்டன் அப்படின்னா இதோட வேல்யூவும் 5 நியூட்டனா தான் இருக்கும். பட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். இப்போ நான் என்ன பண்றேன்னா, இன்னொரு சார்ஜை கொண்டு வந்து இந்த ரெண்டு சார்ஜுக்கு பக்கத்துல எங்கேயோ ஒரு இடத்துல வைக்கிறேன். ஏதோ ஒரு இடத்துல வைக்கிறேன். Q2 Q3 அப்படின்னு ஒரு சார்ஜ் வந்து வைக்கிறேன். இப்படி வைக்கிறேன். இது வந்து ஒரு நெகட்டிவ் இப்ப இது ரெண்டு இப்படி அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னா, இங்க வந்து ஃபோர்ஸோட வேல்யூஸ் பாத்தீங்கன்னா, லெட்ஸ் சே இது F31, இது F23, 32, 23 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப இது வந்து ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேபி 3 நியூட்டன் அப்படின்னா இதுவும் வந்து 3 நியூட்டனா தான் இருக்கும். இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நான் புதுசா ஒரு சார்ஜ் கொண்டு வந்து வைக்கிறதுனால ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஃபோர்ஸ் ஆன் த சார்ஜ் Q2 Q1 ஆல்ரெடி வந்து என்ன இருக்கு அப்படின்னா, இந்த சார்ஜ் Q2 மேல 5 நியூட்டன் அப்படின்ற வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த ஃபோர்ஸோட வேல்யூ நான் புதுசா கொண்டு வந்து வைக்கிற இந்த Q3 சார்ஜ்னால எந்த விதமான சேஞ்சும் ஆகாது. இதுக்கு பேர் தான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். புரியுதா? ஆல்ரெடி ரெண்டு சார்ஜ் இருக்கு. ஒரு சார்ஜ் மேல இன்னொரு சார்ஜ் வந்து ஃபோர்ஸ் கொடுக்குது, ரிப்பல்சிவ் நடக்குது, அதனால ஒரு ஃபோர்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா, புதுசா நான் கொண்டு வந்து ஒரு சார்ஜை வைக்கிறேன் அப்படின்னா இது ரெண்டுக்கு இடையில ஆல்ரெடி இருந்த அந்த ஃபோர்ஸோட வேல்யூ வந்து என்ன ஆகுதுன்னா இட் வில் நாட் சேஞ்ச். இதுதான் வந்து நம்ம சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படின்னு சொல்றோம். இது புரிஞ்சுதா கைஸ்? இது புரியுதா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்? Yes, sir. புரியுதா சார் இன்னொரு தடவை சரியா? எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? யா ஷூர். இப்போ என்கிட்ட ரெண்டு சார்ஜ் இருக்குமா, Q1 Q2 ரெண்டு சார்ஜ் இருக்கு. இது ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ்னா ரெண்டுக்கு இடையில ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். இது F21 வச்சுக்கலாம், இது F12 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த சார்ஜோட வேல்யூ வந்து மேபி ஒரு 7 நியூட்டன் அப்படின்னா இது வந்து ஒரு -7 நியூட்டன் அல்லது 7 நியூட்டனே வச்சுக்கலாம், ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ ஜஸ்ட் 7 நியூட்டனே வச்சுக்கலாம். இது ரெண்டும் ரெண்டு சார்ஜ் மேலையும் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ். இப்போ நான் என்ன பண்றேன்னா, புதுசா கொண்டு வந்து வேற ஒரு சார்ஜ் வந்து இங்க வைக்கிறேன் அப்படின்னா Q3 அப்படின்னு ஒரு சார்ஜ் வைக்கிறேன். சப்போஸ் நான் வைக்கிற சார்ஜ் வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜா இருந்தது அப்படின்னா இட் வில் அட்ராக்ட் த Q2 சார்ஜ் as well as it will attract the Q1 சார்ஜ் ஆல்சோ. அதே நேரம் Q3 சார்ஜும் இந்த Q2 சார்ஜ் அட்ராக்ட் பண்ணும், வைஸ் வெர்சா இப்படி வந்து இருக்கும். இப்போ இந்த Q2 சார்ஜ் இந்த டைரக்ஷன்ல நமக்கு வந்து அட்ராக்ட் ஆகுது பாத்தீங்களா? அந்த அட்ராக்ஷன்னால இங்க ஆல்ரெடி 7 நியூட்டன் வந்து அட்ராக்ஷன் இருக்கு பாத்தீங்களா? இந்த வேல்யூல எந்த விதமான சேஞ்சும் இருக்காது. இங்க அட்ராக்ட் ஆகுற இந்த வேல்யூ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 நியூட்டனா இருந்தது அப்படின்னா இருக்கு, ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும் போது 4 நியூட்டன் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலும் இங்க என்ன வேல்யூ இருந்தாலும் இந்த 7 நியூட்டன் அப்படின்றது சேஞ்ச் ஆகாது. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ரெண்டு சார்ஜுக்கு இடையில இருக்கிற ஃபோர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. புரியுதா? அதாவது இது இன்னும் சிம்பிளா உனக்கு புரியுற டேர்ம்ஸ்ல சொன்னா, இப்ப நீங்க இருக்க சரியா, உன்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்க, புதுசா வந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஜாயின் ஆயிரும் அப்படின்னு வச்சுக்கோ. ஆல்ரெடி நீங்க ரெண்டு பேரும் ஒரு பாண்ட் வந்து உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கும், நல்ல க்ளோஸா இருப்பீங்க, டெய்லி ஃபோன் பண்ணுவீங்க, சேட் பண்ணுவீங்கன்னு வச்சுக்கோங்க. புதுசா ஒரு ஃப்ரெண்டு வரான். நார்மலா புதுசா ஒரு ஃப்ரெண்டு வந்தா என்ன பண்ணுவோம், அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். பழைய ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவோம்,
ஸ்லோவா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதை குறைக்க ஆரம்பிச்சிருவோம். கரெக்டா? இது வந்து நான் பண்ணக்கூடாது, பட் ஸ்டில் வி யூஸ் டு டூ ரைட். ஸோ அந்த மாதிரி வந்து இல்லாம புதுசா ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிட்டான் அப்படின்றதுக்காக பழைய ஃப்ரெண்டை என்ன பண்ணாம இருக்க, அதே டைம் அதே ஒரு பாண்டோட நீ என்ன இருக்கனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணுவ. புது ஃப்ரெண்ட்ஷிப் பழைய ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கிற அந்த பாண்டை எந்த வகையிலையும் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கு. இது நீ உங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த புது ஃப்ரெண்டுக்கும் உங்களுக்கும் நடுவுல ஒரு பாண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுது அப்படின்னாலும் பழைய ஃப்ரெண்டுக்கும் உனக்கும் நடுவுல இருந்த அந்த பாண்ட் அப்படின்றது இட் ரிமைன் த சேம் ஈவன் தோ தர் இஸ் a நியூ ஃப்ரெண்ட் யூ காட். புரியுதா? சம்திங் லைக் திஸ். பழைய சார்ஜ் 2 சார்ஜ் இருக்கு, Q1 Q2, அது ரெண்டுக்கு இடையில ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. புதுசா வர்ற Q3 சார்ஜ்னால பழைய ஃபோர்ஸ் இருந்தது பாத்தீங்களா, Q1 Q2 இடையில இருந்த ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ்ல எந்த சேஞ்சஸும் இல்லாம இருக்கிறதுக்கு பேர் தான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். புரியுதா? இதை விட எனக்கு எப்படி ஈஸியா சொல்லி தருதுன்னு தெரியல. புரிஞ்சுதா கைஸ்? எஸ் சார். எஸ் சார். ஓகே ஃபைன். ஓகே ஃபைன். சரி, இத ஜஸ்ட் வந்து இவ்வளவு டயக்ராம் வேணாம், கட் ஷார்ட் இட். ஓகே. ஸோ ஐ வில் ரைட் வாட் இஸ் a superposition principle. அது அப்படியே நோட் பண்ண ஆரம்பிங்க. இதை அப்படியே ரீட் பண்ணுங்க. ஐ திங்க் யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இதுல இந்த வெக்டர் சம் அப்படின்றத நம்ம அடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். Just give it a read. I hope you can be able to understand.
Yeah, guys, let me know when you complete. Okay. Done, sir. முடிச்சாச்சுல நெக்ஸ்ட் போலாமா? இப்போ நாம வந்து என்ன பண்ண போறோம்னா இத வந்து ஒரு ஃபார்முலாவா வந்து பார்க்க போறோம். சரியா? இப்ப நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இந்த ரெண்டு வந்து ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் நமக்கு ரெண்டு மூணு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும் போகுது. ஸோ அப்படி ஆக்ட் அப்படின்னா அதுல வந்து என்ன ஆகும், ஒரு ஆப்ஜெக்ட் மேல ரெண்டு மூணு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அது எந்த பக்கம் நகரும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ ஒரே ஒரு டைரக்ஷன்ல அந்த ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகுது ஒரு ஃபோர்ஸ் அப்படின்னா அது வந்து எந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அந்த டைரக்ஷன்ல அந்த ஆப்ஜெக்டோட ஓரியன்டேஷன் பொறுத்து அதே டைரக்ஷன்ல நகர போகுது. இதே வந்து வேற மாதிரி ஓரியன்டேஷன் இருந்தா லைட்டா டிஃபர் ஆகும். லைக் அதை வந்து நம்ம பிசிக்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனா இந்த கேஸ்ல நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு சார்ஜ் வந்து இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு மூணு சார்ஜ்னால நமக்கு இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்றது எந்த டைரக்ஷன்ல வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். இது எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா நம்ம வந்து நிறைய வந்து சார்ஜஸ் வந்து நிறைய நம்பர்ஸ்ல வந்து எடுக்கணும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் கன்சிடர் there are n number of charges. Okay. Anybody? What is the point charge? அவர் 11th வந்து இந்த பாயிண்ட் மாஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம். பாயிண்ட் சார்ஜ்னா என்ன, அந்த பாயிண்ட் மாஸ்னா என்ன தெரியுமா தெரியாதா ஏதாவது சொல்லுங்க. சரி, ஐ திங்க் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ பாயிண்ட் மாஸ் அப்படின்றது ரொம்பவே சின்ன ஒரு பாயிண்ட்ல இருக்கிற ஒரு வந்து மாஸ் வேல்யூ. சரியா? சின்ன பாயிண்ட்ல இருக்கிற மாஸ் வேல்யூ, அதாவது அந்த மாஸ் வந்து ஒரு சின்ன இடத்துல வந்து கான்சென்ட்ரேட் ஆயிருக்கும். அந்த சார்ஜ் வந்து என்ன இருக்கும்னா ஒரு சின்ன இடத்துல அந்த என்டையர் சார்ஜ் வந்து கான்சென்ட்ரேட் ஆயிருக்கும். அப்படின்னு மாதிரி தான் இந்த பாயிண்ட் சார்ஜ் அப்படின்றது. இப்போ நான் என்ன பண்றேன்னா n நம்பர் ஆஃப் பாயிண்ட் சார்ஜ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் வந்து Q1, Q2, Q3 அப் டு Qn. இதெல்லாம் நான் எங்க வைக்கிறேன் அப்படின்னா பிளேஸ்டு கவனிங்க இன் வேக்யூம். ஏன் வேக்யூம் அப்படின்றத எடுத்துக்கிறோம்னா we can use எப்சிலான் நாட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனாலதான் வேக்யூம் யூஸ் பண்றோம். அட் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் நான் எங்க வைக்கிறேன் அப்படின்னா அட் பாயிண்ட் பொசிஷன் with respect to R0. இதோட பொசிஷன் வெக்டர்லாம் பாத்தீங்கன்னா R1 வெக்டார், R2 வெக்டார், R3 வெக்டார் till Rn வெக்டார். ஸோ பொசிஷன் வெக்டார் அப்படின்றது ஏதோ ஒரு அந்த பொசிஷன்ல வைக்கிறோம்ல அந்த பொசிஷன் எங்க இருக்கு அப்படின்றத இந்த பொசிஷன் வெக்டார் வந்து சொல்லிடும். சரியா? அந்த பாயிண்ட் வந்து எங்க இருக்கு அப்படின்றது ஆரிஜின்ல இருந்து எவ்வளவு மேக்னிடியூட்ல எவ்வளவு டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்றத சொல்றதுதான் இந்த பொசிஷன் வெக்டாரோட டெஃபினிஷன். ஓகே. ஸோ இங்கெல்லாம் வந்து அந்த பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். சரியா? ரெஸ்பெக்டிவ்லி. இப்போ சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் படி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அக்கார்டிங் டு சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் நெட் சார்ஜ் ஆன் F1 அதாவது டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் Q1. டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் Q1 என்ன? டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் Q1னா நமக்கு நிறைய ஃபோர்ஸ் இருக்கு போது லைக் ஒரு நிறைய சார்ஜ் சுத்தி இருக்கு. அந்த நிறைய சார்ஜ்ல நான் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா F1 அப்படின்றது Q1 அப்படின்னு ஒரே ஒரு சார்ஜ் எடுத்து நிறைய சார்ஜ் இருக்கு. Q1, Q2, Q3, Qn வரையும் நிறைய சார்ஜ் இருக்கு. அந்த நிறைய சார்ஜ்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் Q1 அப்படின்ற ஃபர்ஸ்ட் சார்ஜ் எடுத்துக்கிறோம். அந்த சார்ஜ் மேல இருக்கிற ஃபோர்ஸ் வந்து என்னன்னு பார்க்கிறோம். சரியா? ஓகே. அது என்னவா இருக்கும் அப்படின்னா
சுத்தி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் Q1 சார்ஜ் இங்க இருக்கு, Q2 இங்க இருக்கு, Q3 இங்க இருக்கு, Q4 இங்க இருக்கு, அப் டு Qn இங்க இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஒண்ணுனாலே நமக்கு வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இப்போ இதுல எல்லாமே பாசிட்டிவ்னா Q2னால இங்க, Q4னால இங்க, Q3னால இங்கேயும், Qnனால இங்கேயும் ஆக்ட் ஆகும். அடுத்து இது எல்லாத்துக்கும் நம்ம வெக்டார் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா that will give you the final direction and magnitude of force. நான் வேற ஒரு டயக்ராம் வரையறேன். ஸோ இதை வெக்டார் ஃபார்மேட்ல நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா we can write this one as F12 vector. F12 vector அப்படின்னா force on charge 1, F12 vector இது force on charge 1 due to charge 2. அடுத்து force on charge 1 due to charge 3. force இதே போல நம்ம போட்டே போனோம்னா பிளஸ் ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் 1 due to சார்ஜ் n அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? n நம்பர் ஆஃப் சார்ஜ் ஃபர்ஸ்ட் சார்ஜ் மேல எவ்வளவு ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் பண்ணுது அப்படின்றதுக்கான ஃபார்முலா இது. சரியா? ஃபைன். ஸோ இதை வந்து நம்ம டயக்ராமேட்டிக்கா இப்போ வந்து நம்ம எடுத்து ரெப்ரசன்ட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய சார்ஜ் எடுக்காம வெறும் ஒரு 2-3 சார்ஜஸ் மட்டும் எடுத்து வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணலாம். I can extend the form. So let's say நான் வந்து என்ன பண்றேன்னா இந்த இடத்துல ஒரு சார்ஜ் வந்து கன்சிடர் பண்றோம். திஸ் இஸ் Q1. தென் வேற ஒரு இடத்துல எடுத்துக்கலாம். இங்க ஒரு சார்ஜ் கன்சிடர் பண்றோம். தட் இஸ் Q2. தென் we have another charge which is at Q3. இப்போ இந்த 3 சார்ஜும் எனக்கு ஆரிஜின்ல இருந்து எங்க இருக்குன்னு பார்த்தோம். R2 vector. These are the position vectors. R3 vector. And எங்க இருக்கு அப்படின்னா R1 vector. இதெல்லாம் அங்க இருக்கு. சரி, இப்போ இந்த Q2 சார்ஜ்னால Q1 சார்ஜ் மேல எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கிரியேட் ஆகும். சரியா? சரி, சப்பல்ஷன் கிரியேட் ஆகும். அந்த ஃபோர்ஸ் ஆஃப் ரிபல்ஷன் எனக்கு இந்த டைரக்ஷன் F ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் 1 டியூ டு சார்ஜ் 2. இதை நான் டேர்ம் எப்படி சொல்றேன்னு பாத்துக்கோங்க. ஃபோர்ஸோட டேர்ம் பொறுத்த வரையும் ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் 1 டியூ டு சார்ஜ் 2 அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து எழுதணும். சப்போஸ் இங்க வந்து நான் ரெண்டாவது சார்ஜை கன்சிடர் பண்றேன் அப்படின்னா 4 சார்ஜ் டியூ டு சார்ஜ் லைக் இங்க ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமா ரிபல்ஷனால, இது என்ன சொல்லும் ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் 2 டியூ டு சார்ஜ் 1 F21 அப்படின்னு எழுதணும். ஸோ அது என்ன டேர்ம் யூஸ் பண்றோம் அப்படின்றத பாத்துக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் எனக்கு இன்னொரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். தட் இஸ் டியூ டு சார்ஜ் Q3. எனக்கு Q1 மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். தட் வில் பி ஆக்டிங் இன் திஸ் டைரக்ஷன். ஸோ இதை வந்து என்ன சொல்லலாம், ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் 1 டியூ டு சார்ஜ் 3 அப்படின்னு F13 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ தேர் வில் பி 2 ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன். ஸோ 2 சார்ஜ்னால 2 ஃபோர்ஸ் மட்டும் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த 2 ஃபோர்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம், வெக்டார் சம் வெக்டாரோட வெக்டாரா வந்து இதை கன்சிடர் பண்ணி we are going to solve it. ஸோ வெக்டாரை கன்சிடர் பண்ணா என்ன பண்ணலாம், எப்படி சால்வ் பண்ணலாம், we can use என்ன யூஸ் பண்ணலாம், we can use the parallelogram law of vector addition. யூஸ் பண்ணலாம். parallelogram lawனா என்ன, இந்த லைனுக்கு சரியா 11th படிச்சிருப்போம். இந்த லைன்ல ஒரு லைன் டிரா பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைனுக்கு பேரலா ஒரு லைன் இங்க டிரா பண்ணிருக்கேன். அப்படி என்ன பண்ணலாம், எடுத்துட்டு இங்க கொண்டு போய் வச்சிடலாம். சரியா? சோ திஸ் வில் பி தி parallel line. அகைன் இந்த லைனுக்கு பேரலலா இங்க ஒரு லைன் டிரா பண்ணலாம். சோ திஸ் இஸ் தி parallel line. இதை எடுத்துட்டு போய் என்ன பண்ணிடலாம், we can place it over here. Okay, so we will have a small adjustment here and there. இங்க வந்து இப்படி வந்து ஜாயின் ஆயிரும். சரியா? Now the resultant, that is the final force, will be from this point to this point. So this will be the final force value. So இது என்ன சொல்லலாம், force on charge 1 அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். சரியா guys, இது புரியுதா? Can you guys able to understand the diagram here? Right? So Yes, force sir. on charge 1 எப்படி எடுத்துக்கலாம். சூப்பர், தேங்க்யூ. இப்படி வந்து எடுத்துக்கலாம். அடுத்து இந்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து இங்க எங்க இருந்து எங்க எடுத்திருக்கேன்னா இது R2 R3 R1 இதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் 2 பாயிண்ட்ஸ் இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இது எங்கெங்க என்னென்ன பாயிண்ட் Q1ல இருந்து Q2. ஸோ இது இந்த டிஸ்டன்ஸை R12 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த டைரக்ஷன்ல நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, எப்படி வேணா எடுத்துக்கலாம். இதை வந்து R12 அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்ல R21 எப்படி வேணா எடுத்துக்கலாம். நீங்க என்ன எடுக்கிறீங்களோ இது எந்த டைரக்ஷனோ அந்த ஃபோர்ஸ்க்கு அதே டைரக்ஷனை மென்ஷன் பண்ணிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் R12 கேப் இந்த டைரக்ஷன்ல போகுதுன்னா F12 வெக்டார் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. லைக் இதான் வந்து F12 வெக்டார்.
F1 to வெக்டார் போடுறப்ப R12 கேப் யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் போத் ஆர் இன் த சேம் டைரக்ஷன். டைரக்ஷன் மென்ஷன் பண்றதை அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணலாம், F13 கேப் அப்படின்னு யூஸ் பண்றேன்னா F13 கேப் அது வந்து இந்த டைரக்ஷன்ல போகுது அப்படின்னா அதே டைரக்ஷன்ல தான் F13 ஃபோர்ஸும் போகுது. அப்போ அந்த ஃபார்முலாக்கு டைரக்ஷன் மென்ஷன் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் the distance between these two will be can be considered as இந்த டிஸ்டன்ஸ் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா considering the distance between Q1 and Q3 the distance R13 அப்படின்னு கன்சிடர் பண்ணும். சரியா, அது R12 இது R13 அப்படின்னு கன்சிடர் பண்ணி. இது எதுக்குன்னா ஃபோர்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறப்ப நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜஸ் தேவைப்படும். அதுக்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ நவ் வி வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட். சொல்லணும்னா Q1 Q3 R13 ஸ்கொயர் R13 கேப் அப்படின்னு எழுதலாம். இதே போல நம்ம 1n வரையும் எழுதணும்னா இதே ஃபார்முலா எழுதலாம். ஸோ அடுத்து நான் டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் Q1 எழுதுவேன். டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் Q1. ஸோ இதே ஃபார்மேட் வந்து நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். இங்க நம்ம என்ன சொன்னோம், டோட்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்கோம், F12 வெக்டார் பிளஸ் F13 till F1n அப்படின்னு சொன்னோமா. ஸோ அப்போ F12 ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். F12ங்கிறது இதுல நமக்கு என்னென்ன டேர்ம் காமனா இருக்கு பாருங்க. 1/4 இஸ் காமன். Q1 is common in all the formulas. நீங்க n வரையும் போனீங்கனாலும் Q1 வந்து காமனா இருக்கும். So we can take those values outside. So what we can write, Q1 divided by 4πε0 இது காமன் டேர்ம். பேலன்ஸ் உள்ளதை நம்ம உள்ள எழுதிக்கலாம். Q2 divided by R12 squared R12 cap plus Q3 divided by R13 squared R13 cap plus up to Qn divided by R1n square R1n cap அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா, ஸோ எப்படி எழுதிக்கலாம். அடுத்து இதை சம்மேஷன்ல மாத்தி எழுதணும் அப்படின்னா Q1 divided by 4πε0 சம்மேஷன்ல எப்படி எழுதலாம், சம்மேஷன். ஓகே, இதை வந்து நான் n ஆல்ரெடி இருக்கிறதுனால நான் சம்மேஷன்ல I அப்படின்ற டேர்ம் யூஸ் பண்ண போறேன். ஸோ I அப்படின்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ Q இப்போ இங்க என்னெல்லாம் மாறப்போகுது, இங்க இருக்கிற 2 இங்க இருக்கிற 2 இங்க இருக்கிற 2 இதுதான் வந்து என்ன ஆகுதுன்னா அடுத்து 3 3 மாறுது. லைக் அது வந்து சேஞ்ச் ஆக போகுது. ஸோ அதனால இந்த 2 மட்டும் நம்ம டார்கெட் பண்ணிக்கலாம். ஸோ Q2க்கு பதிலாக QI டிவைடட் பை R1I ஸ்கொயர் R1I கேப் அப்படின்னு எழுதி. இந்த I வந்து 2ல இருந்து I ஈக்குவல் டு n வரையும் நம்ம என்ன பண்றோம், ஒரு வேல்யூ உள்ள எழுதி அதை வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் சம்மேஷன். General formula for summation. F1 நம்ம this is force on charge 1 F1 vector. இதே force on charge 2 F2 vector னு போட்டோம்னா இதே ஃபார்முலால F2 னா என்ன ஒரு எழுத வேணாம், சும்மா சொல்றேன். Q2 னு உள்ள வந்துரும் 4πε0. இதுல வெறும் இந்த சம்மேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சம்மேஷன்ல ஆக்சுவலா வந்து உள்ள வந்து Q2 எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் கிடைக்கும். Q1 divided by 4π இல்ல Q1 divided by R12 square R21 square 21 square 21 cap plus Q3 divided by R23 square R23 cap இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலாவை இந்த மாதிரி மாத்திக்கலாம். சப்போஸ் அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க, கேட்டாங்கன்னா ஜஸ்ட் லுக் அட் த ஃபார்முலா. என்னன்னா Q2 அப்படின்னு Q1க்கு பதிலாக Q2 அப்படின்னு நீங்க எழுதியிருக்கோம். சரியா, 4πε0 சேம். இங்க வந்து வரிசையா 2ல இருந்து 2 3 4 5 அப்படின்னு வரிசையா ஆனா இங்க அந்த மாதிரி போகாது. 6 7 n வரையும் போகலாம். ஸோ அப்போ இந்த டைம் கண்டிப்பா நீங்க இன்க்ளூட் பண்ணிட்டு மீதி டைம் என்ன பண்ணலாம்னா யூ கேன் இந்த இதுல இருந்து அந்த பக்கம் உள்ள டைம் சம்மேஷன்ல போட்டு I ஈக்குவல் டு 3ல இருந்து I ஈக்குவல் டு n வரையும் அப்படின்ற மாதிரி ஃபார்முலா மேக் பண்ணிட்டு யூ கேன் லைக் derive the use the formula and you can able to find the answer for them. இது வந்து ஒரு ஜெனரல் டேர்ம் அப்படின்ற மாதிரி ஞாபகம். சரியா, ஓகே ஃபைன் गाइस, இது புரிஞ்சுதா? எஸ் சார். எஸ் சார். கூட வேணாம்
So far புரிஞ்சா ஓகே, இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. Then we will like solve some numericals. Okay, I hope இதுவரை எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். So just continue from there. Sir, can you scroll down, sir?
Guys, let me know when you complete, okay? Guys, have you completed? கொஞ்சம் கவனமா எழுதிக்கோங்க என்ன லெட்டர் அப்படின்றது. ஓகே. Completed, sir. Can you scroll down, sir? Yeah, that's all. Pa. Everyone completed. Like Radhika and Avantika, have you guys completed? Yes, sir. Done, sir. Okay, fine. So next we will. Okay, thank you. So next we will discuss numerical based on this concept. Yeah. Almost இன்னும் ஒரு 10 minutes இருக்கு. நம்ம I think we can solve only one numerical now. Okay. நான் ஃபர்ஸ்ட் சொல்லி தரேன். The next class the numerical பார்த்துட்டு next topic போயிடலாம். And I will give you some comments in the next class. Okay. Fine. You guys know the number of the problem. Problem number 9. Am I right? So problem number 9. Note down the number. So revise பண்றப்ப உங்களுக்கு டவுட் இருக்கப்ப எனக்கு பார்க்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே.
ஓகே, நீங்க கவனிச்சுக்கோங்க. தென் கேன் ரைட் லேட் ஆயிட்டுனா லைக் யூ கேன் டேக் a screenshot on that. ஓகே ஃபைன். Now equal to q at the vertices of an equilateral triangle. So equilateral triangle ல இருக்கிற vertices. So let's have an equilateral triangle. So we have an equilateral triangle here. இதுல மூணு கார்னர்ஸ்லயும் சரியா நமக்கு வந்து சார்ஜஸ் இருக்கு. q1 q2 q3 அப்படின்னு மூணு சார்ஜ் இருக்கு. பட் all the charges are having the same value of charge, that is q. So let's say இது வந்து point A, point B, point C, which is having charges q1 q2 q3. சரியா fine. Of side L. So அப்போ சைடோட வேல்யூ நோட் பண்ணோம் அப்படின்னா L, L and L. Okay. What is the force on a charge Q with same sign as Q? அதாவது இது பாசிட்டிவ்னா அதுவும் பாசிட்டிவ். Placed at the centroid of the triangle. So centroid இந்த பாயிண்ட் ஏல இருந்து ஆப்போசிட் சைடு பிசி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் டிரா பண்ணீங்கன்னா that will give you the centroid of the triangle. Okay. So this will be the centroid. So the line okay. So this point will be the centroid of the triangle. Okay. 90 degreeல ஒரு லைன் டிரா பண்ணீங்கன்னா that will give you the centroid line. Okay. Now இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா we are placing a charge Q, capital Q here at the centroid. Now இது மேல எவ்வளவு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். So let's consider this point as point O. O அப்படின்ற centroid பாயிண்ட்ல Q அப்படின்ற ஒரு சார்ஜ் வந்து நம்ம வந்து பிளேஸ் பண்ணிருக்கோம். சரியா? Since it is charge, we can take it as red color. Okay. இப்போ இந்த சார்ஜும் நமக்கு இருக்கிற ரிமைனிங் சார்ஜ் எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ்னா என்ன ஆகும்? தே வில் பி ஹேவிங் அ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் தம். கரெக்டா? ஸோ அப்போ சார்ஜ் Q1ம் சார்ஜ் கேபிட்டல் Qவும் தே வில் பி ஹேவிங் அ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அண்ட் தட் ஃபோர்ஸ் வில் பி ஆக்டிங் இந்த லைன் ஜாயினிங் த டூ சார்ஜஸ். இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். ஸோ சார்ஜ் Q1னால சார்ஜ் Q1னால நமக்கு Qங்கிற சார்ஜ் மேல இந்த டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். சரியா? So that goes for remaining two charges. இது வந்து F1 அப்படின்னு எடுத்துக்கலாம் because it is a charge due to force due to Q1. And F2 அப்படின்ற ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்லயும் F3 அப்படின்ற ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்லயும் ஆக்ட் ஆகும். சரியா? ஓகே. அண்ட் இந்த பாயிண்ட் AO, BO as well as CO இது எல்லாமே ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளா இருக்கிறதுனால these points will be having a same length. இந்த லென்த் சேமா இருக்கு as well as சார்ஜோட வேல்யூஸும் சேமா இருக்கு. Now we are going to consider this value as R ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் force on charge 1, அதாவது force due to charge 1, okay, force on charge Q, I can write force on charge Q due to charge Q1, okay, due to Q1 எடுத்துட்டோம் அப்படின்னா F1 அப்படின்ற force எடுத்துக்கலாம். F1 vector equal to K Q1 Q2 R square. So K Q1 க்கு பதிலா சார்ஜ் Q1, Q2 க்கு பதிலா சார்ஜ் Q divided by distance வந்து AO, BO, CO வந்து நம்ம R எடுத்ததுனால we can consider R, 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 so R square. சரியா? அண்ட் டிஸ்டன்ஸ் என்ன டைரக்ஷன் பாத்தீங்கன்னா இங்க AO கேப் அப்படின்னு எடுத்துக்கலாம். AO கேப்னா AO அப்படின்றது மேல இருந்து கீழே F1 அதே டைரக்ஷன்ல இருக்கு. So we can write AO cap. We can go for the next one. Force on charge Q due to Q2. So this will be F2 vector K Q2 Q by R square and direction will be BO cap. Same goes for charge Q3 also. Okay, Q3 க்கு அதே எடுத்துக்கலாம். Force on charge Q due to charge Q3. Okay, so Q3 ன்னு எடுத்தோம்னா நமக்கு இங்க என்ன ஆகும்? BO க்கு பதிலா that will become CO. இந்த Q2 க்கு பதிலா Q3. So this will be Q3. This will be CO cap. அடுத்து இது மூணுமே வந்து ஒரு
இத வந்து சைக்ளிக் வெக்டார் அப்படின்னு சொல்லலாம். சைக்ளிக் வெக்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 3 வெக்டார் லைக் 3 சேம் மேக்னிடியூட்ல இருக்கிற 3 வெக்டார் வித் சேம் ஆங்கிள் இன் பிட்வீன் தம், சேம் மேக்னிடியூட் சேம் ஆங்கிள். சேம் ஆங்கிள் அப்படின்னா இது வந்து டோட்டலா 360 டிகிரி. Since it's form a like a circle, it will form a 360 degree. Okay. So இது வந்து 120 ஆகும், இது 120 வரும், இதுவும் 120 ஆகும். இந்த மாதிரி 3 ஃபோர்ஸ் வந்து இப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா that will give you the resultant of 0. ஏன் 0 அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது F, இது F, இது Fன்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 F இப்படி இருக்கா, இந்த ஒரு F இருக்கு, இங்க ஒரு F இருக்கு. இது ரெண்டுக்குள்ள ரிசல்டன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா resultant R equal to, I hope you guys know this formula, a squared plus b squared plus 2ab cos theta. Okay, so resultant R, இங்க வந்து resultant வந்து ரெண்டுமே force F. So F net force எடுத்துட்டோம் அப்படின்னா that will be a squared plus b squared plus 2ab cos 120 degree. சரியா? cos 120 டிகிரியோட வேல்யூ வந்து this value is -1/2. ஓகே, ஸோ இப்போ -1/2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். f squared plus f squared plus 2 times of f into f squared minus 1/2. -1/2 அப்படின்றது 2 will get cancel. இது என்னவா மாறிடும், இது -f squared மாறிடும். ஸோ f squared லைக் இந்த மைனஸோட சேர்ந்ததுன்னா -f squared can get cancel. ஸோ அப்போ ரிமைனிங் √f squared மட்டும் தான் இருக்கும். தட் will give you f. fங்கிற ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுக்கும். லைக் இதோட ரிசல்டன் வெக்டார் வந்து f அப்படின்ற ஒரு வெக்டாரா இருக்கும். அந்த வெக்டாரை நம்ம என்ன பண்ணலாம், இப்படி டிரா பண்ணிக்கலாம். திஸ் வில் பி தி ரிசல்டன்ட் வெக்டார். அப்ப இங்க என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு f வெக்டார் இங்க இருக்கு. ஆல்ரெடி வந்து நமக்கு 3 வெக்டாரா இப்ப எடுத்தோம் அப்படின்னா, மூணாவது வெக்டார் எங்க இருந்துச்சு, ஆல்ரெடி அதே ஆப்போசிட் டைரக்ஷன்ல நமக்கு f வெக்டார் சேம் மேக்னிட்யூட் பட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல நமக்கு இன்னொரு வெக்டார் இருந்துச்சு. சேம் அண்ட் ஆப்போசிட்டா இருந்தா என்ன ஆயிரும், தீஸ் 2 வெக்டார் தே வில் கேன்சல் ஈச் அதர். சரியா? கேன்சல் ஈச் அதர். ஸோ இந்த மாதிரி கேன்சல் ஆயிரும் அப்படின்றதுனால சேம் மேக்னிட்யூட்ல 120 டிகிரி அல்லது சேம் ஆங்கிள் இன் பிட்வீன் தம். சரியா? 3 வெக்டார் ஃபுல் சைக்கிள், சைக்கிளிக் வெக்டார்னு பேரு. தே வில் கேன்சல் ஈச் அதர். அப்போ நெட் ஃபோர்ஸ் அப்படின்றது என்ன ஆகும் அப்படின்னா, நெட் ஃபோர்ஸ் வில் பி 0. அதாவது F will be equal to F vector equal to F1 vector plus F2 vector plus F3 vector, and these 3 vectors are cyclic vector, so we can call them as, like we can consider them as 0. இது எப்படி எடுத்துக்கலாம்னா Q divided by 4 pi epsilon naught R square. இது வந்து இந்த ஃபார்முலால இருந்து வெளில எடுத்துடலாம். எடுத்துட்டு just AO cap plus BO cap plus CO cap. இந்த 3 வெக்டார், இந்த 3 வெக்டார் தான் என்னது, these are all cyclic vectors. அதனால என்ன ஆயிரும், இது 3மே சேர்ந்து 0 ஆயிரும். தட் இஸ் இந்த 3 வெக்டாரையும் ஆட் பண்றோம் அப்படின்னா then it will be 0. அண்ட் இந்த டேர்ம் என்டையர் டேர்ம் 0 ஆயிருச்சு அப்படின்னா டோட்டல் F வெக்டார் F வந்து will become 0. So the net force, total force acting on the charge, let me draw a line here. Okay, அது தனி, இது தனி. So the total force charge Q is, guys இது புரிஞ்சுதா? டவுட் இருக்கா? ஏதாவது யாருக்கா டவுட் இருக்கா? Okay. No, sir. Okay, thank you. Yeah, can you guys take a screenshot of this and write? அப்படியே scroll down பண்றேன், like take a screenshot, then you can copy it later. Okay, எடுத்தாச்சா? Yes, sir. Okay, yeah, take a screenshot here also.
ஓகே ஃபைன். ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம நியூமெரிக்கல் சால்வ் பண்ணுவோம் இதில். தட் வி வில் டூ இன் த டுமாரோஸ் கிளாஸ் as well as we will start the next topic also. Okay, fine. So can we wind up the session? எதுவும் டவுட் இருக்கா? No doubt, sir. Okay. sir. Okay. No doubt, sir. Thank you all. Okay, fine. Thank you all. Revise பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா you can let me know. Okay. Thank you all. Thank you, sir. Thank you, sir. Yeah, thank you.